எங்களுடைய சிந்தனையிலே அப்படி ஒரு எண்ணம் தோணுமா இருந்தால் மேலே நாங்கள் அந்த இடங்களை விட்டு நாங்கள் விலகி இருக்கிறது. அடுத்தது வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து நாங்கள் லிதியா குட்டி ஆசை பழகலாம் அளவு ஆனால் ஒரு கதை போடுவோம். இப்போ என்ன விஸ்வல மட்டும் கவுட் அடிக்கிறாங்க. எனக்கு மயக்கமே வந்துட்டு சட்ட கஞ்சிட்டோம் இல்ல எங்களோட ரோட் வந்து புதிதாக மாறிவிட்டது. அதாவது வந்து நிலம் குடி பூவே என்ன சுண்டி வச்சோதே பழ தோலே படுத்து வேண்டி நானே நன்றி சொல்ல உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகீதன். நான் அனுஷியா. ஓகே, வளமையாக நாங்கள் வந்து இன்றைய நாள் வந்து பல்லப்பையில் எங்களுடைய அனுஷியாவிட்டால் வந்து நிற்கிறோம். இன்றைய நாள் கூட நாங்கள் நல்ல ஒரு நீங்கள் விரும்பி ரசித்து பார்க்குற மாதிரி ஒரு காணொலியாக நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு வந்திருக்கிறோமே என்ன. அதுக்கு முன்னமாக இன்றைய நாள் வந்து நாங்கள் ஒரு நினைவு கூறக்கூடிய என்னென்றால் இப்போ பார்த்தால் ஒரு வருஷம் வந்து 365 நாள் என்ன 365 நாள் வந்து கடை போனாலும் எவ்வளோ என்ன எவ்வளோ அந்த 365 நாள்னு சும்மா நாங்கள் ஒரு 3-4 செகண்டில் அந்த 365 நாள் சொல்லி முடிக்கிறோம். அந்த நாளுக்குள்ளே வந்து எவ்வளவு நன்மையான காரியங்கள், தீமை, துன்பங்கள், பாடுகள், என்ன பிரச்சனைகள், அதுகள் எவ்வளோத்தை கண்டு கழித்து இன்றைக்கு என்ன இந்த அப்போ உண்மையில் அதை நாங்கள் நினைச்சு பார்க்கும் பொழுது என்னத்தை சொல்லலாமே என்ன சொல்ல வரீங்க நீங்கள் சொல்லத்தான் போகணும் கேட்டேன். எனக்கு மேலே வருஷம் வந்து நிறைவேற வந்தது. ஆனால் இந்த வருஷம் வந்து நல்ல குயிக்காக ஓடிட்டு சரியான ஃபாஸ்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுது. அதுக்கெல்லாம் பார்க்க போனால் அவ்வளோ நிறைய கட்டங்களை தாண்டி வந்திருக்கணும். நாங்கள் மாத்திரமில்லை எல்லாருமே நாங்கள் இப்படியோ பார்க்குற உறவுகள் கூட மேலே அதை திரும்பி பார்க்கும் பொழுது என்ன கேட்கேன்னு எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம். அந்த ரீதியாக கடைசிக்கு வந்து சந்தோஷமான மனநிலையில நிற்கிறோம். ஆனால் அதே சந்தோஷம் வந்து அடுத்த வருஷம் எப்போவுமே இருக்கணும் இல்லையா. அந்த வருஷம் கூட இப்போ கடைசியா அப்போ இங்கே நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ எத்தனை மாதம் ஆச்சு? 1 மாதம். இந்த பாருங்க 1 மாதத்துக்குலாம் இப்போ இந்த வீட்டுக்கு வந்தது. அதை பார்க்க போனால் இன்னும் கணக்கு நாள் மாதிரி இருக்கு போட நாள் இருக்கு. ஒரு மாசத்துக்கு கூட ஆயிட்டு நம்ம 1 மாசம் வாடகை கொடுத்துருப்பீங்களே. இந்த மாசம் 25. ஆனால் பார்த்தா கருநாள் மய கிடக்கு. இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்களை தான் தொடர்ந்து காணக்கூடிய இருக்கு. மன ரீதியான சந்தோஷமா இருக்கு. அது என்ன மெயின் பிரச்சனை என்னென்றால் சொல்றேன்னா மன ரீதியாக சந்தோஷமா இருக்கிற காணக்கூடிய அதான் சொன்னேன். அங்கே இருக்கக்கூடிய வருத்தம், துன்பங்கள், டென்ஷனுகள், அதுகள் சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் எங்களுடைய சிந்தனையிலே அப்படி ஒரு எண்ணம் தோணுமா இருந்தால் மேலே நாங்கள் அந்த இடங்களை விட்டு நாங்கள் விலகி இருக்கிறதா நல்லது. என்னென்ன முக்கியமான உறவுகளை சௌரம்ன்றது அது சௌரங்கள் எல்லாம் உண்மையில நாளாந்தவங்கள்ட்ட வந்து போய்க்கல பெரிய லெவலில் சந்தோஷமோ. அங்கே பார்க்க போனால் அக்கா மாத்திரம் பக்கத்தில் இருக்க இங்கே இன்னும் கொஞ்சம் 4-5 பேர் கூட இருக்கணும் என்ன. அப்போ வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட என்னென்றால் அந்த மனம் வந்து மேலே எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைய போதாம். மனம் வந்து ஒரு என்ன இப்போ இதை குறித்து ஒரு இதாலான எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஆளான ஒரு துன்பமாக இருக்குதோ அப்படி என்னங்களுடைய மனம் வந்து எப்படி வாழுதோ. அப்போ அதில் இதெல்லாம் வேதாமத்தில் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருக்கேன்றால், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமான்ற என்ன? நம்முடைய மனம். ஆத்துமான்றது நம்முடைய மனம்தான். அப்படி எங்களுடைய மனம் எப்படி வாழ போகுதோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைய போகுது. அப்போ அதே தான் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய எதிர்காலங்களை குறித்து பேசுவோம். அப்போ எங்களுடைய மனது வந்து ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக அமைஞ்சிட்டுதான்டா எல்லாமே வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நல்ல மாதிரி கொண்டு போகக்கூடியா இருக்குமே. அது எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான் காரணம். அப்போ இந்த நாள் கூட அந்த மனதை வந்து சந்தோஷமாக அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கேன். கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் தான். அப்போ அதுக்கு முன்னமாக நாங்கள் இன்னைக்கு வீடியோவோட ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை தருகிற ஒரு வீடியோவாக இருக்குமே. நிறைய பேர் வந்து விரும்பி கலகலப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இல்லை எங்களுடைய சின்ன இப்போ எங்களுடைய எக்ஸ்கே ஃபேமிலின்னு பார்க்க அது ஒரு பக்கம். அது கூட எங்களுடைய சின்ன குட்டி சந்ததிகள் ஒன்று வளர்ந்து கொண்டு வருது. அதே இன்றைக்கு எங்களுடைய உறவுகள் வந்து நேசிக்கணும். இப்போ புது வருஷம் வரப்போதண்டா அதுகளுக்கு உடுப்பு போடணுமெண்டு ஓமோம்
இப்படி உடுப்பு போடணும் போட்டு அவையில் அழகை பார்க்கணும் மேல ஒரு தாதகப்பன் சகோதரங்கள் விரும்புறதை விட நம்முடைய உறவுகள் விரும்புதண்டேக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அது வந்து எங்களுக்கும் மேல ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப இந்த வருஷம் வரப்போகுது, இந்த கிறிஸ்துமஸ் வரப்போகுது. அப்ப என்ன கனடாவில இருந்தெல்லாம் ஏன்னா அன்றைக்கு கூட நான் போட்டுருந்தேன், ஜெர்மன்ல இருந்து கூட லிதியா குட்டிக்காக மற்றவங்க வேலைக்காக எல்லாம் இது யாருக்கு ஆத்திக்கு எல்லாம் வந்து உடுப்புகள் வந்துருந்தது, அதை நான் போட்டு அனுப்பியிருந்தேன். ஏன்னா அதே போல் அது ஜெர்மன் இன்றைக்கு பார்த்தா கனடாவில் இருந்து கூட எங்களுக்கு வந்திருக்குது. லிதியா குட்டிக்கு இப்படி ஆத்திக்கு குட்டிக்கு இப்படி ஒரு 2 பேரும் ஒரே மாதிரி ஒரு உடுப்பு போடணும். அதை விட உடுப்புக்குள்ளே பயங்கர வித்தியாசம். ஒரு மாடலா இந்த ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ 2 பேரும் தான் இப்போ ஒரு வித்தியாசமான உடுப்பு போட்டு கொடுத்துருக்கோம். அப்போ அதை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறோம். அது வந்து மாடல் உண்டு எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில், அதாவது பரத்துறையில் பதிவு செய்யறோம்ல. அந்த ஆத்திக்குட்டி எங்களை லிதியா குட்டியை நேசிச்சு ஒரே மாதிரி பொம்பளை பிள்ளைலாம் ஒரே மாதிரி 2 பேருக்கும் ஒரே மாடல் உடுப்பு தச்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் அதை வந்து போட்டு அவன் அழகை அவன் மலையில எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதை வீடியோ தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னமாக நம்முடைய சேனலில் புதுசாக யாராவது பார்ப்பீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ளாக போகலாமே. சரி, அப்போ போய் தான் நாங்கள் குட்டி சூழலை பார்ப்போம். லிதியா குட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து கனடாவில் இருந்து வந்த உடுப்பு. இந்த புதிய வருஷத்துக்காக உறவுகள் வந்து போட்டு பார்க்கணுமென்று விரும்பி இருக்கணும். பாருங்க எப்படி இருக்கிறான் லிதியா குட்டி. எப்படி இருக்கு உடுப்பு? படியா இருக்கும் கொடுமை. அப்போ ஒரு கொஞ்ச நேரம் உடுப்பை போட்டு விடலாம் கிடக்கு சின்ன. அப்போ அது பேண்டை போட்டுவிடும். இந்த ஆத்தியெல்லாம் பேசாமல் நிற்குது. பாமா உண்மையிலே நன்றி சொல்லணும். சரி, இப்போ இங்கே வா பாருங்க. இன்னும் கொஞ்சம் அமைதியாக நிற்கிறாண்டு சில்லாக்கள் அழகாக கொஞ்சம் பிடிச்சி வச்சு தான் எடுக்கணும். இவா இந்த பாருங்க ஆத்தி போடுற மாதிரி பிள்ளைக்கு வீட்டில் என்ன கொஞ்சம் அமைதியா போடமா போடுவோம். பொம்பளை பிள்ளைல வடிவா இருக்கு. போடாமா போடும். சுபாக்காக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, இப்படி ஒரு உடுப்பு போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்லி. ஆனா நல்லா தான் கிடக்கு. என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருக்கு வந்து வடிவாக நாங்கள் இந்த தலைக்கெல்லாம் போட்டு சேவ் பண்ணியாச்சு. இதை போடுற கடையில் ஆண்டு போகுது நாங்களுக்கு. கலக்குது எங்களுக்கு. சரி, அப்போ லிதியா உடுப்பு அப்படி வடிவாக இருக்கும். அச்சா லிதியா குட்டி அச்சா இருக்கும் வடிவாக இருக்கும். ஆதினோட படி வடிவாக இருக்கும். கதை வராது. ஆதி நீ சொல்லுங்க அப்படி கேட்டு அது வந்து கலர் இருக்கும். அதாவது லாஸ்டி கொஞ்சம் அந்த மண்டை கொஞ்சம் ஊர். ஆமாம் எப்படி சுண்டி வச்சோத்தர பழப்பழ தோலே பழுக்குறேன் நானே. குளி பூவே என்ன சுண்டி வச்சோத்தர பழப்பழ தோலே பழுக்குறேண்டி நானே. நான் ஒன்ன சுமக்குறேன், இமைகளை கூட அடி மூட மறுக்குறேன். பம்பரம் போல நான் ஒன்ன சுத்துறேன், பகலில் கூட அடி பார்வை எழுத்துறேன். பாட்டி அடி பாட்டி அத்த பெத்தமே வந்து பதில் கூறு என் சுண்ணத்து பொய்யாம்பளமே. அடி சுண்டு குழி பூவே சுண்டி வச்ச தோற பழப்பழ தோலே படுக்குறாண்டி நானே. கண்ணா படலுக்கு நான் வர ஓன் சொன்னா கண்ணுக்கு மரியாத தான் போற. உன்னை பார்க்க கண்ணா படலுக்கு நான் வர ஓன் சொன்னா கண்ணுக்கு
மொய்யோத தான் போறேன் திணையில படுத்தாலும் கடவுள நீதானே திருவட பிடியால ஜனம் குத்தி போறாளே அமெரிக்கன் மாவால உண்டான உண்டேகம் அதனால் உருவாச்சு காதல் என்ற என்றாகும் கோட்டைக்கு பின்னால முனியப்பர் கோவில் ஒற்றல நீ வாடி தரிசனம் தார கோட்டைக்கு பின்னால முனியப்பர் கோவில் ஒற்றல நீ வாடி தரிசனம் தார சுண்டு குழி பூவே என துண்டி வச்ச தேரே பழப்பழ தோளே வழுக்கிறேண்டி நானே சுண்டு குழி பூவே என சுண்டி வச்சோ சேரு வாழப்பழ தோலே பழுக்குறேண்டி நானே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 4-5 நாளாக நீங்கள் வரையில வீடியோ என்ன வரையில ரெஸ்ட் எடுத்தவா வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யூடியூப் பண்ணுறது வந்து என்னென்றால் அது என்ன தொழில் தானே என்ன அப்போ அதுகள் வந்து இவள் வராட்டியும் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நான் அதை கொண்டு ஏற்கணுமெண்டாக்கா நான் வந்து தனியாக கடைக்கு போவேன்னு அதை கடையிலேருந்து ஒரு பதிவாக எடுப்பேன் அன்றைக்கு கூட பிறந்த நாள் போன இடத்துல அது ஒரு பதிவாக செய்தேன் மற்ற எங்கள்கிட்ட சகோதரங்களோட போய் ஒரு பதிவாக செய்யலாமே எனக்கு வந்து யூடியூப் வந்து என்ன தொழில் யூடியூப் வந்து தொழில் தானே அப்போ அது வந்து அப்படியோ நான் அதை பதிவு செய்யணும் அதனுடைய தொழிலுக்குரிய கஷ்டங்கள் அதுக்குரிய பாடுகள் வந்து எல்லாருக்கும்லாங்க என்ன கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆம்பளைகளுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டங்கள் மற்ற அது மாத்திரமில்ல ஒரு யூடியூப்பை வந்து இப்போ நாங்கள் ஒரு வீடியோ பதிவு செய்ய போகிறோம்டேக்கா மேலே அந்த வீடியோ எடுத்து அதை பதிவு செய்து அதை சரியான ஒரு எடிட் பண்ணி போடுறோம்டா சும்மா இல்லைன்னு அதுக்குள்ள இன்னும் இப்போ நாங்கள் இன்னும் அதுக்குள்ள கொஞ்சம் பேர் ஆக்களை சேர்த்தேன்டா அவையில் அதுக்குள்ள ஏற்கணும் நீட்டாக நாங்கள் அதை கதைச்சேன்னு நீட்டாக கதைச்சி நீட்டாக ஆக்ஷன் கொடுத்து ஒரு யூடியூப் வந்து நான் இப்போ வந்து கொண்டு இயக்கப்படுற பாட்டை பாருங்க இப்போ மனுஷியை கொண்டு இயக்கணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் லிதியா வந்து ஒரு நாளைக்கு கூட வீடியோ வச்சுல காண அடிக்க அப்புறம் லிதியா கூட்டிய காணையிலட்டு இவங்க கொண்டு இயக்கிறாங்க தூக்கி பிடிக்க நான் உங்களுக்கு இயக்கிறேன் இப்போ நீங்கள் தொழில் தான் அது தொழிலுக்குரிய அது வந்து சரியாக பிடிச்சிட்டாங்க அதை கொண்டு முடிவு சரியாக நடத்தி கொண்டு போகிறதாவே இல்லை நீங்கள் வீட்டுக்கு குடும்ப பெண்ணானு பிள்ளைகள் வீட்டுக்கு பொறுப்பு அதுகளுக்குள்ள உங்களுக்கு ஒரு பாரம் ஒன்று கேட்க நீங்கள் அதை சரியாக வந்து கொண்டு நடத்துறது உங்களுக்கு பலன் காணாமல் இருக்கும் அது வந்து முழுமையாக கொண்டு நடத்துறதுனால அது யாரால முடியும்னா நம்மளால முடியுமே அப்போ அது வந்து என்ன யூடியூப் பண்ணுறது வந்து நம்ம வந்து என்ன நம்முடைய உறவுகள் வந்து எங்களோட ஃபேமிலியாக வந்து நேசிச்சு பார்க்குறோம் அப்போ நாங்கள் வந்து அந்த ஃபேமிலியாக ஷேர் பண்ணி கொண்டு நான் விரும்புகிறேன் என்ன இங்கே பாருங்க வந்து இப்போ கொண்டு லிதியா கூட்டிய ஒரு ஃபேமிலி ஆசிரியர் நேரத்தில் கொண்டு கேட்குறக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அங்கே ஒரு காய்ச்சல் காய்ச்சல் நான் இது எடுத்தேன் டிஷர்ட் ஏன்னு சொன்னா லிதியா குட்டிக்கு கொஞ்சம் உடம்பு தானே லிதியா குட்டிக்கு வந்து அந்த ஒரு உடுப்பு ஒன்று வந்திருந்தேன் நேற்று போட்டிருந்தோம் அந்த உடுப்பு டிஷர்ட் ஒன்று வெள்ளை டிஷர்ட் ஒன்று போட்டு பார்த்தா நல்லா இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு டிஷர்ட் எடுத்தேன் நாங்கள் அதுக்குள்ளே போட்டு போடுவோம் லிதியா குட்டி போட்டு சிங்கள உடுப்பு ஒன்று அந்த கூடுதலாக சிங்கள பிள்ளைகள் வந்து கூடுதலாக போடுறாங்க அந்த குழம்புல எல்லாம் வந்து அப்படி போடுறோம்னு சொன்னாங்க அப்போ அது அந்த பாவாடைக்கு இந்த டிஷர்ட் வடிவாக இருக்கும் அடுத்து நாங்கள் இந்த சட்டைக்கு வந்து இந்த டிஷர்ட் போட்டு தான் லிதியா குட்டி நாங்கள் போட போகிறோம் அதாவது நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 உடுப்பு பட்டன் அமைச்சிருக்கேன் அதெல்லாம் காட்டிட்டு நல்ல கோல்டுல பட்டன் வச்சு நல்ல துணி பாவைக்கும் அந்த சைஸ் பரவாயில்ல பெருசா இருக்கு போடக்கூடிய பெருசா இருக்குமோ
அடிக்கத்தான் இல்லை பெருசாண்டி ஓகே கணக்கு போடலாம் மழை காலம் போடலாம் எனக்கு சின்ன ஆள் உடுப்பு எடுக்கிறான்னா பாருங்க டக்குன்னு வந்து வளர்ந்துருவாவா பார்த்தா உடுப்பு வச்சுட்டு அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் மர கடையில் பார்த்தா என்ன கொஞ்சம் எங்க சட்டை கழிஞ்சிட்டோம் இல்லை ஆச்சா புது சட்டை போட்டுருந்தேன் காலமே சேர்த்து இது அஞ்சோ படையாடா சட்டை சட்டை போட்டவை விட என்ன கேக்குறாங்க தெரியுமா அம்மா சொண்டு கடிச்சு விடம்மா அம்மா பொட்டு வச்சு விடம்மா எல்லாம் தான் தான் கேக்குறேன் அந்த கீழ்ஸை போட்டுக்கொண்டு கூப்பிடுறாங்க வீடியோவுக்கு தான் இப்படி சுத்தி காட்டுங்க சுத்தி காட்டு கீழ்ஸ் எப்படி இருக்குது வடையா இருக்கா இன்னும் நடக்கிறான்னு பாத்தீங்கன்னா அண்டி அண்டி அம்மா அம்மா வடிவா இருக்கு பிள்ளைக்கு அலஸ் பண்ணார் வாங்கி தந்த அப்பா 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 இல்ல வந்ததோ ஏன்னா லிதியா குட்டிக்கு நீ கிறிஸ்மஸ் மட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது உடுப்பா அப்பா சொல்லிட்டேன் சரியா ஜியாக்குட்டி உறவு நேசிக்கிற உறவு அவங்களுக்கு ஜியாக்குட்டி உடுப்பு போட சொல்லிடணும் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு புது உடுப்பு ஓகே நேற்று 2 உடுப்பு போட்டாச்சு இன்றைக்கு ஒரு உடுப்பு இது லிதியா குட்டிக்காக வந்த உடுப்பு தானே ஏன் பண்ண லிதியா தலையில் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் இந்த படி எல்லாம் செட்டப் மாறி செட்டப் மாறி சின்ன என்ன வடிவா போடட்டும் சரி போமே ஓகே நாங்கள் இப்போ வந்து எங்கே போயிட்டு வந்தாங்க லிதியா குட்டி எங்கே போயிட்டு வந்தாங்க ஆனா படிக்கிறதுக்கு இப்படி சட்டிலாம் போட்டு கொண்டு போகிறது அப்போ கேலஸ் பேன் செருப்புங்க போயக்கல லிதியா குட்டி எப்படி சொன்னது தான் போட்டேன் நாங்கள் இப்போ எங்கே போய் வந்தோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று கிறிஸ்மஸ் தானே அப்போ எங்கே வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தேனே அப்போ அதுக்குரிய பாத்திரங்களை கொண்டு கடையில் கொடுத்துட்டு வந்தேன் டேசர் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் வேலை இருந்தால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் போய்ட்டு வந்துட்டோம் எனக்கு மெக்டரைக்குல தனக்கு மெக்டரை சொல்லி கேட்டது வேலை செய்யாத ஒரு மெக்கர் லிதியா குட்டி கொடுத்தது என்னமா கண்டுபிடிச்ச வேலை செய்யாதுன்னு அம்மா ஏமா வேலை செய்யுமா வேலை செய்யும் சரி இப்போ வேலை செய்யும் வேலை செய்யுங்க ஹாய் சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க அம்மைக்கா தாங்க வேண்டாம் மிக்க கரைக்கத்திரி நொண்டி கொண்டு போகிறோம் காலில் முள்ளு கல் குத்து அப்போ நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வேலை இருந்தது வெளியால் முடிச்சுட்டு வந்து நாங்கள் அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது கிறிஸ்மஸை முன்னிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களோட பருத்தூர் டவுன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்க என்ன நாங்கள் வேறு கிறிஸ்மஸை முன்னிட்டு எங்களோட டவுன் எப்படி இருக்குது நாங்கள் உடுப்பெல்லாம் போய் எடுத்து கொண்டு வந்து நாங்கள் அந்த காணொலி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் பாருங்க இவ்வளோ வெளிச்சமாக இந்த இடத்துல ரெண்டு காய்ச்சி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி புதிய ஆண்டு எங்களோட ரோட் வந்து புதிதாக மாறிவிட்டது அதாவது வந்து நிலம் ரோட்டெல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு சும்மா எங்களோட இடமே பளிச்சா இருக்கேன்னு எனக்கு அதான் விருப்பம் ஏன்னு சொன்னால் எங்களோட ஒழுங்கை வந்து இரவில் லைட் போடைக்கல அப்படி வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களோட லைட் தான் போடுறது போட்டாலும் பெருசாக பிடிக்காது பவர் அப்போ எல்லாருமா நாங்கள் சந்தோஷமாக ஒத்து சேர்ந்து லைட் எல்லாம் போட்டு ரோட்டெல்லாம் போட்டு ரோட்டை மாற்றியாச்சுன்னு முந்தி எல்லாருமே இந்த ஒழுங்கைக்கு வந்தால் ரோட்டை போய்ட்டு தான் கதைப்பினோம் என்ன ரோட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ இந்த முறை வந்து ரோட்டை பார்த்து பிறகு என்ன இப்படி இருக்குதேன்னு சொல்லி கதைக்கிற அளவுக்கு இருக்கு முதல்லலாம் ஆட்டோ வந்துச்சுன்னா ரோட்டெல்லாம் நிற்கும் இப்போ நேரடியாக அப்படி இங்கே வரும் அப்போ எல்லாமே நல்லா இருக்கு இப்போ தான் வீடு எம்பாக்கு நல்லா அமைப்பாக இருக்கு என்ன ரோட்டில் லைட் எல்லாம் போட்டா அப்புறம் சந்தோஷம் என்ற கடவுளே என்ன சாப்பாடா மாமா என்ன சாப்பாடா என்ன சாப்பாடு பண்ணலையா களி களி சாப்பிடலாம் களி சாப்பிட்டாச்சு இல்லைங்க காலமே என்ன இப்போ சாப்பிட முடியும் ஈப்பப்பம் என் பிள்ளை தோசை சாப்பிட மாட்டீங்களோ தோசை இட்லி எல்லாம் நாங்கள் மிக்சி வாங்கணும் இந்த போய் வாங்கணும் கடையில்
நானே இப்போ கடை ரோட்டால் வரைக்கும் நினைச்சு கொண்டு வந்தேன் நான் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தா தான் சரி என்ன சொன்னா தோசை சுட்டு சாப்பிடுவோம் இல்லையா குட்டி தோசை சாப்பிடுவோம் இட்லி சாப்பிடுவோம் தண்ணி பிள்ளை தண்ணி விட வந்துட்டான் அப்போ இப்போ இடியப்பம் சாப்பிட போறீங்களோ அப்போ நீங்கள் அம்மாவுக்கு அவிச்சு தாரீங்களோ இடியப்பம் அம்மா வளையலாம இருக்கு புட்டு கொத்துமே அப்போ மதியம் சாப்பாடு எப்படி இருந்தது சூப்பராக இருந்ததோ என்ன சாப்பிடுனீங்களா இப்போ மதியம் ஆ ஓகே அப்போ நாங்கள் சந்தோஷமா இந்த காலையை முடிச்சுக்கொள்ளும் இல்லையா குட்டி நான் போவோம் வீட்டு என்ன பிள்ளைங்க எங்கேயாவது போகணுமெண்டா மேட்டை விட்டு எங்கிட்ட விட்டா போப்போம் என்ன இப்போ இன்னும் புள்ளியை தேடி வந்தது யார் வந்து இப்போ தேடி அத்தை வேறு ஆத்தி இல்லை ஏஞ்சல் இல்லை இல்லை தம்பி அண்ணா எல்லாம் வந்தவே இல்லை பார்த்துட்டீங்களாண்ணே நாங்கள் வீட்டை போவோம் என்ன ஐயோ பட் எங்கட விட்டேன் வெள்ளனே வீடியோ பார்த்துக்கொண்டு அனுவாக்கான வீடியோ பார்த்துக்கொண்டு தம்பியை பார்த்து பொக்குண்டு பொக்குண்டு எனக்கு சிரிப்பா என்ன எழுதியா பேர் என்ன பேர் கைக்குள்ள விடுங்க என்ன பேர் தம்பிக்கு வீடியோக்கு கதைக்கிறா இல்லைன்னு பக்கப்படுற எனக்கும் அப்படியே என்னன்னு சொல்றது இதா சினிமா கிடந்துச்சு லிதியாவோட கதை கேட்டு பதில் சொல்லலாம் வேலை இது இவ அப்பா வழியாடுறாங்க போட அம்மா அப்பா எங்க போற அம்மா அப்பாட்ட போப்புறேன் அம்மா அப்பா என்னம்மா செய்யறா என்ன செய்யறா எல்லாத்துக்கும் கதை சொல்லிக்கொண்டே இருக்கணும் பிள்ளைக்கு வேலையா ஓ பியுங்க இப்போ சட்டை வைக்க சுத்தி காட்டுங்க எப்படி இருக்கண்டு சூப்பர் சட்டை நதியாக வடிவா இருக்கா சுத்தி காட்டுங்க அப்படியே என்ன செருப்புங்க எங்க அதில் பிள்ளை ஒரு அக்கா கேட்டவா கொடுப்பம்மா வாக்கு சரிப்பா கொடுப்பம்மா கேட்டவே இல்லை தரட்டாம பாவம் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுத்து பழகணும் கொடுப்பேன் ஏன் அப்பா வேறு என்ன எடுத்து தருவார் பிள்ளைக்கு அப்போ தங்கச்சியை கொடுப்போம்மா சரிப்பேன் பத்து ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுமே இல்லையா குட்டி இந்த வீடியோ பற்றில கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லிதியா குட்டிக்கு இந்த உடுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ எடுப்போமோவா சரி பாய் சொல்லுங்க பாய்